மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய குத்பா. இந்த குத்பாவை ஷேக் முஹம்மது சலீம் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள், அதாவது சிறந்த காலங்கள், துல் ஹஜ்ஜாவுடைய பெருநாளுடைய கொண்டாட்டம், அரஃபாவுடைய மகிமை என்ற அந்த தலைப்பிலே ஹஜ் அரஃபா, ஹஜ்ஜுடைய குர்பானோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் விளக்கி சென்ற வார குத்பா அவர்கள் அமைத்திருந்தார்கள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினத்தில் இறக்கி வைத்த அந்த ஹஜ்ஜுல் இறக்கிய ஆயத்தவினர்கள், இன்னும் நம்மளுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டு உங்களுக்கு என்னுடைய அருட்கொடைகளை சம்பூர்ணப்படுத்திவிட்டேன், உங்களுக்கு இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்ற ஆயத்தை ஓதி, பொதுவாக நன்மைகள் அதிகம் செய்ய வேண்டிய காலங்கள், பருவ காலங்கள், நன்மைகளை கொள்ளெடுத்து கொண்டு வேண்டும். நாங்கள் இந்த நாட்களிலே வீணாக்காமல் நல்ல முறை நன்மைகளை பெருமளவு செய்து நம்முடைய நன்மை ஏற்ற நிறைத்து கொள்ள வேண்டும். அதே போன்று எப்பொழுதுமே நாங்கள் அல்லாஹ்வுக்காக நம் மன தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறை பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே யார் ஒருவர் சூரா கஹ்ஃபுடைய ஆயத்தவினர்கள் யார் தன்னுடைய ரப்பை சந்திக்க வேண்டும் என்று அஞ்சு பயந்து ஆதரவு வைத்து வாழ்கிறார், அவர் நல்லமல் செய்யட்டும். தன்னுடைய ரப்புக்காக செய்கின்ற அமல் இபாதத்துகளிலே யாரையும் அவர் இணை வைக்கக்கூடாது. எனவே இன்று பார்க்கிறோம், நாங்கள் அமல்கள் அதிகம் செய்கிறார்கள் தான், கொஞ்சம் முகஸ்துதி வருகிறது, கொஞ்சம் தற்பெருமை வருகிறது, பிரபலியம், சுய கௌரவத்தை மக்களிடம் எதிர்பார்ப்பது, நல்லமல் செய்கிறார் என்ற பெயரையும் பாராட்டையும் எதிர்பார்க்கின்ற எண்ணங்கள் சற்று அதிகமாகவே மக்களிடம் இருப்பதை காண்கிறோம். பெருமைக்கும் போட்டிக்கும் பொறாமைக்கும் இப்படியே அமல் செய்கின்ற நிலைமை நாங்கள் விடுத்து எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக என்ற சிந்தனையோடு நம்முடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமை பாராட்டி தற்பெருமைக்காக செய்கின்ற அமல் ஈமான் உள்ள அமலாக இருக்காது. அது எப்பொழுதுமே நமக்கு பயனளிக்கின்ற அமல் நன்கூலிகள் எல்லாம் அழிந்துவிடும். எனவே மார்க்கத்துக்கு கடமை செய்ய, மார்க்கத்துக்கு பணி செய்ய விரும்புகின்றவர்கள் எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை நாங்கள் மதிக்க வேண்டும், அதுக்கு நாங்கள் பணிவிடை செய்ய வேண்டும். இந்த பரக்கத்தான நாட்களிலே அல்லாஹ்வுக்காக என்ற அல்லாஹ்வுடைய திருப்தி நாடுகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றுகின்ற சிந்தனையை நாம் ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய சங்கையான இடங்களை மதிப்பது, அடையாள சின்னங்களை மதிப்பது தக்வா, அது நமக்கு நலவான ஒரு விடயமாக இருக்கிற ஆயத்தை ஒரே நேரம் சூரா ஹஜ்ஜுடைய, அதே நேரம் நிச்சயமாக அல்லாஹ் சங்கையான விடயங்களை, அல்லாஹ் மதித்த விடயங்களை நமக்கு மதிக்குமாறு ஏவி அது தக்வாவுடைய அடையாளம் என்பதாக சொல்கிறார். எனவே அஜுரிய கிரியை நிறைவேற்றுவது, அந்த அஜுரிய கிரியை நிறைவேற்றப்படக்கூடிய இடங்களை மதிப்பது, இது அல்லாஹ் சுப்ஹானஹு நமக்கு ஏவிய விடயம். அல்லாஹ் அதை அவமரியாதையாக நடத்துவதை தடுத்திருக்கிறான். அது தக்வாவுக்கு மாற்றமான செயல் என்று சொல்லியிருக்கிறான். எனவே இந்த சங்கையான அல்லாஹ் மதித்த இடங்களை மதிக்க வேண்டும், அல்லாஹ் மதித்த காலங்களை மதிக்க வேண்டும், அல்லாஹ் மதித்திருக்கின்ற இடங்களை மாண்பை பேணி புரிந்து நடக்க வேண்டும். எனவே யாரொருவர் எப்பொழுதுமே நல்ல அமல் செய்ய வேண்டும் நோக்கத்தோடு, குறிப்பாக அந்த பெருநாளுடைய தினத்திலே நல்ல அமல்களை செய்கிறார் என்றால் எப்பொழுதுமே மறுமையிலே கஷ்டம் கை செய்தல் நஷ்டங்கள் படக்கூடிய நாளிலே அவர் ஈடேற்றம் பெறுவதற்காக இந்த நன்மை செய்து கொள்ள வேண்டும். எனவே இப்படியான பெருநாள் தினத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் தான் நாங்கள் குர்பானுடைய உதுஹியாவுடைய அமலை செய்வது. அல்லாஹ்வுக்கு இரத்தம் ஊட்டுவது மிக பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது அந்த நாளிலே. எனவே நம்முடைய பெருநாளுடைய அமல்களிலே இந்த குர்பான் உதுஹியாவை நாங்கள் சேர்த்து அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அந்த அமலை நாங்கள் மனப்பூர்வமாக செய்து முடிக்க வேண்டும். எனவே எப்பொழுதுமே இந்த புனித பூமிகள், புனித ஸ்தலங்களிலே அல்லாஹ் அனுமதிக்கப்படாத விடயங்களை தடுத்திருக்கிறான். பிறரை கொள்வது, உயர் ஜீவராசிகளை, படைப்பினங்களை கொலை செய்வது போன்ற விடயங்களிலே நாங்கள் ஈடுபடக்கூடாது. அதே நேரம் எப்பொழுதுமே நாமும் இவற்றை மதிப்பது போன்று நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பரம்பரைகளையும் இப்படி சங்கையான நாட்களை, சங்கையான இடங்களை, சங்கையான அல்லாஹ் மதித்த இடங்கள், காலங்கள், நேரங்களை மதிக்க பழக்கி கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த போதனைகளை வழங்க வேண்டும். இஸ்லாத்துடைய மாண்புகளை விட்டும் அவர்கள் வெளியேறுவதை பிள்ளைகளுக்கு நாங்கள் எச்சரிக்க வேண்டும். எப்பொழுது இஸ்லாத்துடைய மாண்பை, இஸ்லாத்துடைய கண்ணியத்தை புரிந்து உணர்ந்து மதித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் பழக்க வேண்டும். குறிப்பாக வைபவங்களிலே, களியாட்டங்களிலே அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் தவிர்த்து ஏனைய விடயங்களை செய்வது, இஸ்லாத்துடைய வரையடி வெளியே போவது, இப்படியான விடயங்களை விட்டு பிள்ளைகள் நாங்கள் தடுக்க வேண்டும், கண்காணித்துக் கொள்ள வேண்டும். ஹராமான விடயங்களை அவர்கள் செய்யாமல் அவர்களை தடுப்பது நாங்கள் ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்புதாருடைய கடமையாக இருக்கிறது. அதே நேரம் பாருங்கள், இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதி தான் இந்த திருமணத்துடைய பகுதி. நாங்கள் அளவுக்கு அதிகமாக நம்முடைய தாக்கத்தை மீறி மகர் தொகைகளை கொடுப்பது, அதுக்காக வேண்டி நாங்கள் சிரமப்படுவது, அப்படியான ஆடம்பர திருமணங்கள் எடுப்பது, இதெல்லாம் நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய பாடங்களிலே, ஹஜ்ஜுடைய சாதாரண உடை, சாதாரண நிலைமை, சாதாரண எல்லாம் சமத்துவமான நிலைமையிலே படிக்க வேண்டிய, ஆடம்பரங்களை விட்டு ஒதுங்க வேண்டிய ஒரு பாடம் ஹஜ்ஜில் நமக்கு இருக்கிறது. இந்த பொதுவாக லட்சக்கணக்கான மக்கள் மக்காவிலே ஒன்று சேர்ந்து அந்த மக்காவெல்லாம் பாதுகாக்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும்.
ஆபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும் துஆ செய்துவிட்டு ஹஜ் உம்ராவுக்காக ஒன்று சேர்கிறார்கள். எனவே ஹஜ்ஜுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பொது ஹாஜ் எப்பொழுதுமே மற்றொரு மத்தியில் பெருமை அடிக்கின்ற அந்த ஸ்தானத்தை செல்லாமல் தன்னை தாழ்த்தி கொள்கின்ற தாழ்மை உள்ள ஒருவராக மாறுவது ஹாஜிக்கு ஹஜ்ஜு உணர்த்துகின்ற ஒரு பாடம். எனவே அரஃபாவுடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய சங்கையான அந்த இடங்களை மதித்தவர்கள் அரஃபாவுடைய மைதானத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த காலம் நம்மை நோக்கி வருகிறது. சென்ற வார ஹுத்பா. எனவே அரஃபா சென்ற செவ்வாய்க்கிழமை அங்கு அரஃபா வந்தது. அதை அவர்கள் ஞாபகமூட்டுகிறார்கள். அரஃபா வர இருக்கிறது. அந்த அந்த உண்மையிலே ஏனைய உம்மத்துகளுக்கு மத்தியில் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகின்ற இடம். பெருமையாக அல்லாவே நம்மை பற்றி பேசுகிறது. நமக்கு மக்களுக்கு மத்தியிலே பெருமை வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாவே நம்மை பாராட்டி புகழ்ந்து மலக்குமாரிடம் பேசுகிறான். அந்த பெருமித மனதில் ஆனந்தமாக இருக்க வேண்டும். எனவே பொதுவாக அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய கஷ்டங்கள் நிறைவேற, மனப்பாரங்கள் குறைய, கடன்கள் தொல்லைகள் நிறைவேற, நன்மைகள் கிடைக்க, பாக்கியங்கள் கிடைக்க, ஆரோக்கியம் கிடைக்க என்று ஹஜ்ஜுடைய அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகள் பச்சாதாபப்பட்டு அழுது அல்லாஹ்வுடைய பெருமை மகத்துவ மாண்பை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே உரத்த குரலை துஆ கேட்க இருக்கிறார்கள். கையில் உயர்த்தி மிக ஆசை ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு துஆ கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக அந்த அரஃபாவுடைய மைதானத்திலே ஹாஜிகளோடு அல்லாஹ் நடந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவது அந்த ஹஜ்ஜுடைய அமல்களுடைய நோக்கமாக இருக்கிறது. பெருமைக்கோ பாராட்டுக்கோ புகழுக்கோ முகஸ்துதிக்கோ அல்ல. எப்பொழுதும் நாங்கள் எல்லா காலங்களிலும் அமல்கள் செய்வது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக. நமக்கு பெருமை வருவதற்கோ மற்றவருடைய நாம் பெரிய நாம் சுத்தவாளிகள் என்று காட்டி மற்றவர்களை விட்டு நாங்கள் உயர்வதற்கோ அல்ல. பொதுவாக அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. குறிப்பாக இந்த துல் ஹஜ்ஜாவுடைய இந்த 10 தினங்களில் நாங்கள் இதைத்தான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் முன்வைக்கிறோம். எந்த வித முஸ்லீம்கள் நம்ம விட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும். சொல்லால் செயலால் பிறகு தீங்கிழைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது. இப்படியான விஷயங்கள் செய்யும் பொழுது நம்முடைய தவறுகள் பாவங்கள் நம்முடைய மீசானிலே பாரம் கூடிவிட்டால் நாம் நஷ்டவாளிகளாகி விடுவோம். நன்மைகள் பாரம் குறைந்தால் அது உண்மையிலே மாற்றமானது சில நிலைமை ஏற்படும். எப்பொழுதுமே ஒரு சமூக ஒற்றுமை இந்த ஹஜ்ஜின் மூலம் வெளிப்படுகிறது. அதாவது மற்றவருடைய நிலைமைகளை அனுசரிப்பது, மற்றவருடைய கஷ்டங்களில் பங்கெடுப்பது. ஒரு இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள், ஒரு குறிப்பிட்ட குடியிருப்பில் வசிக்கக்கூடியவர்கள், அவர்களில் ஒருவர் பசியாளியாக இருக்கும் பொழுது அவருக்கு உணவளிக்காமல் இவர்கள் இரவை கழிப்பார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கியவர்கள். எனக்கு அந்த சமூக காப்புறது இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. மற்றவருடைய நிலைமையை அனுசரிப்பது, மக்களுடைய கஷ்டங்களை பசிகளை பார்ப்பதோட தேவையை நிறைவேற்றுவது. அதே நேரம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்ற பாடத்தை இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் நமக்கு உணர்த்துகின்றன. அழகியமர் இஸ்லாத்திலே பின்பற்ற இஸ்லாம் முறைப்படி வாழ வேண்டும். எப்பொழுதும் மௌத்தை ஞாபகப்படுத்துகிற ஹஜ்ஜுடைய பயணம் கபரை ஞாபகப்படுத்துகிறது, மறுமையை ஞாபகப்படுத்துகிறது. எப்பொழுது நாங்கள் இதை அதிகமாக நினைப்போமோ நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் பக்கம் திரும்பும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுவதற்காக இந்த பரக்கத்தான தினங்கள் அரஃபாவுடைய தினத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக அமையும். எனவே எப்பொழுதுமே அல்லாஹ் நம்மை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான், அல்லாஹ் நமக்கு உண்மையான இஸ்லாமாக இருந்திருக்கிறான் என்று ஒவ்வொரு மோமினும் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் நோன்பு நோட்பார்கள். அரஃபாவுடைய தினத்திலே சென்ற புதன்கிழமை நாங்கள் நோன்பு நோற்றோம். அரஃபாவை சென்ற வார ஹுத்பாவில் அவர்கள் வர இருக்கின்ற அரஃபாவை ஞாபகப்படுத்துகிறார்கள். அதன் மூலம் அல்லாஹ் அதிகம் நரக விடுதலை பெறுகின்ற நாளில் நோன்பு நோற்ற நன்மை, அல்லாஹ் நரக விடுதலை கொடுக்கின்ற, அல்லாஹ் மிகவும் பாவ மன்னிப்பு வழங்குகின்ற நாள், 2 வருடங்களுடைய பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக ஆகக்கூடிய அந்த நாளிலே ஹஜ்ஜுக்கு செல்லாத ஏனையவர்கள் நோன்பு நோட்பது இந்த காலத்தை மதிக்கின்ற, இந்த காலத்தில் அல்லாஹ்வை நெருங்குகின்ற உன்னதமான ஒரு அமலாக இருக்கிறது. எனவே எப்பொழுதுமே நாவுகள் திக்கல் தெரிவிக்க வேண்டும், துஆக்களை திக்கல் தெரிவிக்க வேண்டும். அல்லாஹ் விருப்பமான வார்த்தைகள் மொழியக்கூடியதாக பச்சாதாபப்பட்ட பொழுதும் வார்த்தைகள் உள்ளங்களால் துஆ வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையை முன்கூட்டி தயாரிக்க வேண்டும். நல்ல அமல்கள் மூலம் எப்பொழுதுமே அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். அதன் மூலம் மறுமை வாழ்க்கையை முன்னாயத்தம் செய்ய வேண்டும். இஸ்லாமியர்களே, உங்களுடைய இந்த நாட்களில் கூட பொடுபோக்காக இருக்கின்ற சொல்லியிருக்கிறார்கள், பராமுகமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், மக்ஃபிரத், மன்னிப்பு இவைகளை விட்டும் கணக்கில்லாமல் பொடுபோக்காக இருக்கின்ற அந்த சமூகத்தாரை நீங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். நீங்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும். உங்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும். நீங்களும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நோன்புகள் நோக்க வேண்டும். குர்ஆன் திலாவத்துக்கு நல்ல அமல்களை செய்து பாவங்களை தவிர்த்து நயவஞ்சகங்கள், பாவங்கள், இணைவைப்பு இவைகளை முழுமையாக வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும். இதன் மூலம் நீங்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்களாக ஷைத்தானை நீங்கள் விரட்டி அடிக்கக்கூடியவர்களா. எப்படி ஹாஜிகள் அங்கே
ஷைத்தானை கல்லடிக்கார்களோ, நீங்கள் இந்த பாவங்களை விடுவதன் மூலம், தவறுகளை விடுவதன் மூலம், மன இச்சைகளை கட்டுப்படாமல் இருப்பதன் மூலம் ஷைத்தானை அடித்து விரட்டலாம். கல்லெறிந்து விரட்டுவதற்கு சமமாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை உங்களிலிருந்து கலட்டி எறியலாம். அங்கே அவர்கள் கல்லறிகிறார்கள் ஷைத்தானுக்கு, நாங்கள் பாவங்களுக்கு ஆளாகாமல் ஷைத்தானை கட்டுப்படாமல் ஷைத்தானை அடித்து துரத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு எப்பொழுதுமே அரஃபாவுடைய நாளுடைய அந்த நோன்பை விடுபடாமல் நீங்கள் நோட்டுக்கொள்ளுங்கள் என்று அதை மீண்டும் வலியுறுத்தி குழப்பங்கள், பாவங்கள், தவறுகளை விட்டு வாழ்க்கையில் முழுமையாக ஒதுங்க வேண்டும். எப்பொழுதும் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நாங்கள் அடிக்கடி நேரங்களை, காலங்களை கழிக்க வேண்டும். எப்பொழுதும் நல்ல அமல்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எந்த நேரம் செய்வதற்கு நாங்கள் ஒன்று கூட வேண்டும், ஒன்று திரள வேண்டும். பொதுவாக தௌபா, சீர்திருத்தம், பாக்கியம் என்பது நம்முடைய சீர்திருத்தம், மக்களை கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பது, மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்டுக்கொள்வது, கொடுக்க பறித்தவைகளை அவர்களுக்கு ஒப்படைப்பது, இப்படி வந்து மவாலிம்கள், மக்களிடம் அநியாயமாக பெறப்பட்ட மனித உரிமை மீறல்களிலே நாங்கள் அவர்களிடத்திலே சரியான முறையில் அனுமதி, மன்னிப்புகள் பெற்றுக்கொண்டால்தான் நமக்கு உண்மையான தௌபா, உண்மையான இஸ்திக்ஃபார், உண்மையான பாக்கியம் கிடைக்கும். குஃப்ர் ஷிர்க்குக்கு எதிராக நாங்கள் எப்பொழுதுமே செய்வோம். குஃப்ருக்கு உதவியாக போய்விடக்கூடாது, ஷிர்க்குக்கு உதவியாக போய்விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் நிலைநாட்டினார்கள். எப்பொழுதும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மிக கண்ணியமான ஒரு ஹலீலாக, நேசராக பல சோதனைகளுக்கு பின்னால் தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லிவிட்டு முதலாவது ஹுத்பா இறுதி கட்டத்திலே 2 வழிமுறைகள் தான் நமக்கு ஈடேற்றத்துக்கு வழி. ஒன்று குர்ஆன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. குர்ஆனுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய கட்டளை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. இந்த 2ஐயும் நாங்கள் பற்றி படிக்கும் காலமெல்லாம் நாம் வழி தவற மாட்டோம், உண்மையான இஸ்லாத்தில் இருப்போம். எனவே இப்படியான இஸ்லாத்தை எப்பொழுதும் பற்றி பிடிப்பதற்கு ஒரு படிப்பினையாக இந்த ஹஜ்ஜின் மூலம் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். எந்த கட்டத்திலும் இஸ்லாத்துடைய விழுமியங்களை, இஸ்லாத்துடைய கொள்கையை விட்டுக் கொடுக்காத தூய களப்பற்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் களப்பற்ற ஒரு முஸ்லீமாக இருந்தார்கள். அதுபோன்று நாங்கள் மாற வேண்டும் என்று பரக்கத்து அஜ்வா இஸ்திக்ஃபார் செய்து முதல் ஹுத்பை முடித்துவிட்டு 2வது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் நெருக்கடிகள், நெரிசல்களுக்கு மத்தியில் ஹாஜிகள் தியாகத்தோடு ஹஜ்ஜை நேற்று பணி அமல்களை, கிரிகள் நிறைவேற்றுகிறார்கள். உண்மையில் அந்த நெருக்கடிகளை பொறுத்து கொள்கிறார்கள், அந்த நெரிசல்களை பொறுத்து கொள்கிறார்கள். அவர்கள் உடலால் நெரிசல் பட்டாலும் உள்ளங்கள் எல்லாம் அது வெறிவடைகிறது. அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள் மூலம், அல்லாஹ் கொடுக்கின்ற கூலிகள் மூலம் ஒரு கஷ்டத்துக்கு பின்னால் விடிவை, விமோசனத்தை எதிர்பார்ப்பது ஹஜ்ஜிலே உண்மையிலே ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு செயல் ரீதியான, எல்லா காலங்களும் தேவைப்படுகின்ற ஒரு செயல் ரீதியான ஒரு படிப்பினை, ஒரு பாடம். எனவே கஷ்டத்துக்கு பின்னால் லேசர் இருக்கிறது, நெருக்கடிக்கு பின்னால் விசாலம் இருக்கிறது. ஒவ்வொரு கஷ்டங்களும், சிரமங்களும், கவலைகளும் நீங்கும். அல்லாஹ் எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கஷ்டத்தை நீக்கினானோ, அந்த பசியை போக்கினானோ, ஆகாரம் அளித்தானோ, நல்ல ரிஸ்குடைய ஏற்பாடுகளை செய்தானோ, அதுபோன்று நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் என்று நாம் நற்சகுணமாக சிந்திக்க வேண்டும். எப்பொழுதும் ஹஜ்ஜுடைய அமலை முடித்த பிறகு ஹாஜ் சில படிப்பினைகளை வாழ்க்கையிலே கொள்ள வேண்டும். கஷ்டங்களை பொறுத்து கொள்வது, அதே போன்று சிரமங்களை சகிப்புத்தன்மை மேற்கொள்வது, சோதனைகளை மனப்பூர்வமாக ஏற்று அதில் பொறுமை செய்வது, அல்லாஹ்விடத்தில் அதற்கான விடிவுகளை எதிர்பார்ப்பது, அப்படியான விடயங்களை ஹஜ்ஜுடைய நெரிசல்கள் மூலம் செய்கின்ற பொறுமையின் மூலம் நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சிரமங்கள், அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்வது போன்று வாழ்க்கையுடைய கஷ்டங்களை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஹாஜிகள் சஃபா மர்வா அந்த தொங்கோட்டம் ஓடுங்கும் பொழுதோ அவர்கள் என்ன ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஷ்டம், பசி, தாகம் நீங்கிய அந்த நல்லெண்ணம் வைத்து மனதில் உறுதி கொண்ட நம்ம ஓடினார்களே, நம்முடைய கஷ்டங்கள், சிரமங்கள் அல்லாஹ்விடமிருந்து நீங்கும், நம்முடைய நோய்கள் நீங்கும், நமக்கு தேவை நிறைவேறும், நமக்கு பாரிய ஆபத்துகள் விட்டு மதங்களை பாதுகாப்பான், எங்களுக்கு தேவையான விடயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்வான் என்ற நம்பிக்கையோடு ஓட வேண்டும். எனவே அதிகமாக அமல் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே குர்ஆனுடைய திலாவத்தை விட்டு ஒதுங்கிவிடக்கூடாது. மக்களை மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், மன்னித்து மறக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டுமோ மக்களை நாம் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தகுதியாளர்களாக மாற வேண்டும். எப்பொழுதுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவோட தொடர்பை நீங்கள் பேண வேண்டும். அபு தர்தா ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஹதீஸ், ஐயாமல் 10 தினங்களை அதிகம் நோம்பு நோட்கொள்ளுங்கள், அதிகமாக துஆ கேளுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், சதக்கா கொடுங்கள். ஏன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன், யார் இந்த 10 தினங்களுடைய நல்லமல்களுடைய பாக்கியத்தை விட்டும் தடுக்கப்படுவாரோ, துட்பாக்கியம் அடைவாரோ, அவர்தான் ஆகப்பெரிய துட்பாக்கியசாலி. எனவே ஹாஜிகள் என்னென்ன அமல்களை செய்ய அதுக்கு ஒத்த அமல்களை நீங்கள் செய்யுங்கள். அவர்கள் அதிக திக்ர் செய்வார்கள், நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அவர்கள் குர்ஆன் சதக்கா கொடுப்பார், சதக்கா கொடுங்கள். அவர்கள் அங்கே ஏதாவது பிராணி அறுப்பார்கள், நாங்கள் எங்கே பிராணிகளை இருக்க வேண்டும். எனவே இந்த உதஹியா இருக்கிறது ஒரு கட்டாயமான சுன்னத். வசதி உள்ளவர்கள் கொடுக்க வேண்டும், மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும், மனத்திற்று கொடுக்க வேண்டும். அது உண்மையிலே ஒரு ஊர் மக்களுக்கு பொதுவாக பரவாயில்ல, போதிய அளவுக்கு ஊரில் உள்ள ஜனவந்தர்கள் வசதி குர்பான் கொடுக்க வேண்டும். நாங்களும் சாப்பிடலாம். கஷ்டவாளிகளுக்கு, உணவாளிகளுக்கு, பசியாளர்களுக்கு, ஏழைகளுக்கு நாங்கள் உணவளிக்கவும் வேண்டும், சதக்கா செய்யவும் வேண்டும் அந்த இறைச்சிகளை.
எப்பொழுதுமே ஹஜ்ஜுடைய அந்த ஈதுல் அல்ஹா தொழுகையை முடித்த பிறகு நாங்கள் அந்த அமலிலே உதஹியாவுடைய அமலிலே ஈடுபட்டு பாரிய நன்மைகளை ஒவ்வொரு உரோமத்துக்கு நன்மை கிடைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்தை ஹாயத்தாக்கிய நன்மை, தன்னுடைய குழந்தையை அறுக்க முன் வந்த அதற்கு ஈடான ஒப்பான ஒரு பெருமொரு கிரியை, அதை நாங்கள் தவறாமல் செய்து ஹஜ்ஜுடைய பெருநாளை ஒற்றுமையாக கொண்டாட வேண்டும். செழிப்பாக நம்முடைய வாழ்நாள் அமைய அல்லாஹ்விடம் மன்றாட வேண்டும். ஒற்றுமையான ஒரு பெருநாளாக, சுபிட்சமான ஒரு பெருநாளாக அது நமக்கு மாற வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஹத்தீப் முஹம்மது சலீம் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். 3 ஹுத்பாக்கள் மூலம் பயன்பெறுவோம். சென்ற வார ஹுத்பாக்கள் ஹஜ்ஜுடைய அமல், ஹஜ்ஜுடைய தாற்பயங்கள், கடமைகள், வழிகாட்டல்கள், அதேபோல் ஒழுக்கங்கள், பண்பாடுகள், ஹஜ்ஜின் மூலம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்பன போன்ற பல விடயங்களை 3 ஹத்தீப்மார்கள் முன்வைத்திருந்தார்கள். எனவே நம் அனைவர்கள் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக என்ற துவாவோடு எப்பொழுதுமே இந்த நாட்களிலே அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்வது, ஐயாமு தஷ்ரீக் தினங்களில் இருக்கிறோம், அதிகமாக தக்பீர் சொல்வது, இப்படியான நல்ல கிரியைகளில் இந்த நாட்களை கழித்து எதிர்வருகின்ற காலங்களிலும் அல்லாஹ்வை நெருங்குகின்ற நன்மக்களாக நாம் மாறுவோமாக என்ற துவாவோடு நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபடும் நம்ம ரிஸ்வானுக்கு நன்றி செலுத்தியவனாக நேர்கள் உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வான் துவாவோடு மீண்டும் ஒரு மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.